அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 3ல் சாப்டர் 3 பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரா சாப்டர். இந்த சாப்டரில் ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டிஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதாவது இயற்கணித முற்றுரிமைகள், அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு 4 ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம இன்ஈக்வேஷன், அதாவது அசமன்பாடு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அசமன்பாடுனா என்ன, சமன்பாடுக்கும் அசமன்பாடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கொஷின்ஸ் போகலாம். லீனியர் ஈக்குவேஷன், அதாவது நேரிய சமன்பாடு. ஓகே, சமன்பாடு அப்படின்னா ஒரு அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் இருக்கும். 2 அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்னா நாம் ஈக்குவல் பண்ணுறது, அதாவது சமன்படுத்துறது. 2 இயற்கணித கோவைகளை சமன்படுத்துறது. இப்போ ஒரு இயற்கணித கோவை இப்படி எடுத்துக்கலாம், 3x + 2. இந்த இயற்கணித கோவையை இன்னொரு இயற்கணித கோவையால் நாம் சமன்படுத்துறது. இப்போ வெறும் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் ஒரு இயற்கணித கோவை தான். ஸோ ஒரு இயற்கணித கோவை இன்னொரு இயற்கணித கோவையோடு நம்ம சமன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், ஈக்குவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்திருந்தால் இது சமன்பாடு, நேரிய சமன்பாடு, லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்ஈக்குவேஷன், அதாவது லீனியர் இன்ஈக்குவேஷன் அப்படின்னா 3x + 2 இங்கே என்ன வரும் அப்படின்னா கிரேட்டர் தேன் வரும், அல்லைன்னா லெஸ் தேன் வரும். அதாவது இந்த இடத்துல ஈக்குவல் இருக்காது, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தேன், கீழே ஒரு கோடு போட்டால் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் தான் வரும், ஈக்குவல் மட்டும் வராது. ஸோ இப்படி இருந்தால் அதுதான் நேரிய அசமன்பாடு, அதாவது லீனியர் இன்ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட ஈக்குவேஷன் மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ரைட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, சில வேல்யூஸ் எல்லாம். சப்போஸ் ப்ளஸில் இருந்துச்சு, அடிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை கொண்டு போகும்போது சப்ட்ராக்ஷனில் ஆகும். ஸோ சப்ட்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அடிஷனில் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் டிவிஷன், டிவிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுதான். ஸோ இது ரெண்டும் நேரிய சமன்பாடுக்கும் நேரிய அசமன்பாடுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு லீனியர் இன்ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய். ஸோ இது ஒரு இன்ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 பக்கமும் ஒரே எண்ணால் நாம் கூட்டும்போது அதனுடைய இந்த அசமத்தன்மை இருக்கு இல்லையா, இந்த அசமத்தன்மை மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அசமத்தன்மை மாறாது. இது ஒரே எண்ணாக இருக்கு, கழிக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது அப்பையும் அசமத்தன்மை மாறாது. ஒரே எண்ணால் பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் அசமத்தன்மை என்ன பண்ணாது, மாறாது. x/6 greater than y/6. ஸோ பெருக்கும்போது, வகுக்கும்போது, கூட்டும்போது, கழிக்கும்போது, ஸோ ஒரே எண்ணாக இருந்தால் அசமத்தன்மை மாறாது. ஸோ இப்போ எப்போ அசமத்தன்மை மாறும் அப்படின்னா ஒரு குறையெண், அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ, ஒரு குறையெண்ணால் பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ அதோட அசமத்தன்மை மாறும். இப்போ இந்த ஈக்குவேஷனை இப்போ 2 லெஸ் தேன் 12ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 2 லெஸ் தேன் 12 நமக்கே தெரியும், 2 12 விட சிறிய எண். ஸோ 2 லெஸ் தேன் 12. இப்போ இந்த ஒரு இன்ஈக்குவேஷன் இருக்குது. இந்த இன்ஈக்குவேஷனை நாம் ஒரு குறையன், அதாவது ஒரு -1 எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணலாம், இதை -1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் 2 பக்கமும். ஸோ -1 மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த +2 என்னாகும், -1ஓட மல்டிப்ளை ஆகி என்னாகும், -2 ஆகும். ஸோ -2 இங்கே 12 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது -12 ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா -12 விட -2 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ அப்போ இன்ஈக்குவேஷன் நம்ம இதே மாதிரி போட முடியுமா, கண்டிப்பாக போட முடியாது. ஸோ இது தவறு. அப்போ கண்டிப்பாக இந்த இன்ஈக்குவேஷன், இந்த லெஸ் தேன் இருக்கிறது இங்கே கிரேட்டர் தேன்னு மாறும். ஸோ அப்போ ஒரு குறையெண்ணால், ஒரே குறையன் சேமாக இருக்கணும், ஒரே குறையெண்ணால் நாம் பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ நமக்கு என்ன வருது, அந்த அசமன்பாடோட அசமத்தன்மை மாறுது. ஓகே, நம்ம லீனியர் ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் கிடைக்கும், ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஆனால் அசமன்பாடு, இந்த இன்ஈக்குவேஷனுக்கு எண்ணற்ற தீர்வுகள் கிடைக்கும், மெனி சொல்யூஷன் கிடைக்கும். சம்டைம்ஸ் இன்ஃபினிட்டியாக கூட இருக்கும், நிறைய சொல்யூஷனும் கிடைக்கும், இன்ஃபினிட்டியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் சமன்பாட்டுக்கும் அசமன்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி சால்வ் பண்ணுறது எல்லாமே சமன்பாடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவோம். ஓகே, சம்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் கொஷின், தீர்க்க 2x + 4 லெஸ் தேன் 18. இங்கு x ஓர் இயல் எண் ஆகும். சால்வ் 2x + 4 லெஸ் தேன் 18 வேர் x இஸ் அ நேச்சுரல் நம்பர். x நேச்சுரல் நம்பர்ன்றாங்க. ஸோ இயல் எண்கள் ஸோ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3, அதாவது கவுண்டிங் நம்பர்ஸ் தான் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்.
நேச்சுரல் நம்பர்ஸ். இதை சால்வ் பண்ணலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 2x + 4. இங்கே +4, அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ, அதாவது இந்த வேரியபிளுக்கு தான் நம்ம எப்பயுமே வேல்யூ கண்டுபிடிப்போம், அதான் ஈக்குவேஷன் சால்விங்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன +4 இருக்குது, ஸோ அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ எப்பயும் போல் தான் -4. அப்போ இங்கே என்ன வரும், 2x << 14 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 2வை இங்கே மல்டிப்ளேயில் இருக்குது, இங்கே வரும்போது டிவைட் ஆகும். ஸோ 14 / 2 என்ன வரும், 7 வரும். x << 7. இங்கே வந்து x வந்து ஒரு இயல் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இயல் என்னென்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. இங்கே வந்து 7 சேர்த்துக்கணுமா அப்படின்னா இங்கே << கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஈக்குவல்னு கொடுத்துருந்தா சேர்த்துருக்கலாம். இங்கே வெறும் << மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம 7ஐ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் மட்டும்தான் இதோட சொல்யூஷன். ஸோ ஆன்சர் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் தீர்க்க. 5 - 7x > 33. இங்கு x என்பது முழுக்கள், இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. இன்டிஜர்னால் நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ், இதெல்லாம் வந்தால் இன்டிஜர்ஸ். சால்வ் 5 - 7x > 33 வேர் x is an integer. ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் இங்கே 5ஐ தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ -7x > 33. ஸோ இங்கே 5ஓட சிம்பிள், இங்கே 5 வந்து அடிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது சப்ட்ராக்ஷனில் வரும். ஸோ -7x > 33 - 5 என்ன வரும், 28 வரும். இங்கே நமக்கு -7 இருக்குது. ஸோ நம்ம -7ஆல் நாம் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். நம்ம என்ன பண்ணணும், குறை எண்ணால் ஒரு நெகட்டிவ் நம்பரால் வகுக்கும்போது, டிவைட் பண்ணும்போது அதோட இன்இக்வாலிட்டி வந்து கண்டிப்பாக மாறும், அந்த அசமத்தன்மை வந்து மாறும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை மாற்றணும் நம்ம ஆன்சர் எழுதும் போது. ஸோ இங்கே -7 -7 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து கேன்சல் பண்ணும்போது 4, இந்த மைனஸ் சேர்த்தோன்னா -4. ஸோ அப்போ ஆன்சர், எக்ஸோட ஆன்சர் என்ன வருது, எக்ஸ். இங்கே > இருக்கு இல்லையா, அங்கே வந்து << சேஞ்ச் ஆகும். ஸோ -4. ஸோ ஆன்சர் எக்ஸ் << -4. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின். -8 << 2x << 10 இன் தீர்வுகள் காண்க. இங்கு x என்பது ஒரு இயலன், இங்கே x நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ். -8 << 2x << 10 வேர் x இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். இங்கே என்ன இருக்குது, இங்கே 2ஓட கோஎஃபிஷியன்ட் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குது. ஸோ அந்த 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிடணும் ஹோலாக, அவ்வளோதான். ஸோ -8 / 2 << 2x / 2 << 10 / 2. ஸோ இது டிவைட் பண்ணோன்னா இங்கே என்ன வரும், -4 வரும். இங்கே 2 கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே 5 டிவைட் ஆகும். ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு, -4 <> x <> 5. இங்கே பார்த்தோன்னா -4 <> xன்னு வந்திருக்கு, இங்கே ஈக்குவல் டு வரல. ஸோ அப்போ -4ஐ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ -3லேருந்து தான் நம்ம சொல்யூஷன் எழுதணும். -3 -2 -1 0 1 2 3 4 வரைக்கும் தான் எழுதணும். இங்கே 5ஐ இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா 5 <> தான் வந்திருக்கு. இங்கே ஈக்குவல் வந்தால் 5 சேர்த்துக்கலாம், இங்கே ஈக்குவல் வரலை. ஸோ நம்ம வந்து சேர்த்துக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஷின். -2 <= z + 3 <= 5 எனும் அசமன்பாட்டை தீர்க்க. இங்கு z என்பது முழுக்கள். சால்வ் த இன்இக்வேஷன் -2 <= z + 3 <= 5 where z is an integer. இப்போ நமக்கு இங்கே z-ஓட +3 இருக்குது. ஸோ நம்ம -3 நம்ம ரெண்டு பக்கமும் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ -2 -3 <= z-ஓட +3, இங்கேயும் -3. ஸோ -3 -3 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 5 -3. ஸோ ஆன்சர் என்ன வரும், இங்கே ரெண்டுமே மைனஸில் இருக்குது, -2 -3. ஸோ ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ -5 <= z மட்டும் தான் இருக்கும். <= 5 - 3 2 வந்துடும். இங்கே வந்து -5 <= z <= 3ன்றனால இந்த -5வை நம்ம ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அப்போ -5 -4 -3 -2 0 1
2 ஆக்சுவலி இங்கே 3யும் வரணும், சாரி 2 தான். ஸோ 2 வரணும். ஸோ இதோட நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5th கொஷின் 3 less than or equal to p less than or equal to 6 என்னும் அசமன்பாட்டின் தீர்வுகள். இங்கு p என்பது ஒரு இயல் எண். The solution of the inequation 3 less than or equal to p less than or equal to 6 or where p is natural number. ஓகே, இங்கே நமக்கு எப்பயுமே நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இங்கே வெறும் வேரியபிள் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இங்கே சொல்யூஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த சொல்யூஷனில் வர நம்பர்ஸ் என்னன்றதை மட்டும் நம்ம இங்கே எழுதினா போதும். ஸோ 3 less than or equal to கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3யும் இன்க்ளூட் ஆகும். ஸோ 3, நெக்ஸ்ட்டு 4, 5, 6. 6க்கும் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ 6ம் இங்கே இன்க்ளூட் வரும். ஸோ 3, 4, 5, 6. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6th கொஷின் 5x + 5 less than or equal to 15 எனும் அசமன்பாட்டின் இயல் எண் தீர்வுகள். The solution of the inequation 5x + 5 less than or equal to 15 or where x is a natural number. ஓகே, நம்ம எப்பயும் போல தான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தான். 5x இங்கே இருக்கிற +5 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -5 ஆகும். ஸோ 15 - 5. ஸோ இதோட வேல்யூ என்ன ஆகும்? 5x less than or equal to 10 ஆகும். ஸோ இங்கே 5 இந்த 5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். இங்கே மல்டிப்ளை இருக்குது. ஸோ x less than or equal to என்ன வரும்? 10 divided by 5ன்னு வரும். ஸோ டிவைட் பண்ணோன்னா 2. ஸோ x less than or equal to 2ன்னு வருது. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? x வந்து இயல் எண்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இயல் எண்கள்னால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 தான். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்து 1, 2. ஸோ 2ஐயும் சேர்த்துருக்குறாங்க. ஸோ 1 and 2 மட்டும் தான் எக்ஸோட வேல்யூஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு பேனாவின் விலை ரூபாய் 8 ஆகும். மேலும் ஒரு பெட்டியானது 10 பேனாக்களை உள்ளடக்கியது. ஸ்வேதாவிடம் ரூபாய் 500 மட்டுமே உள்ளது எனில் அவளால் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும்? The cost of one pen is ₹8 and it is available in a sealed pack of 10 pens. If Sweta has only ₹500, how many packs of pens can she buy at the maximum? அதாவது ஒரு பேனாவோட விலை 8 ரூபாய். அப்போ ஒரு பெட்டியில் 10 பேனா இருக்குது. அப்போ 10 பேனாவோட விலை என்னாகும்? 10 × 8 80. ஸோ 80 ரூபாய் ஆகும். ஸோ அது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 500 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. ஸோ 500 ரூபாய்க்கு குறைவாக வாங்கலாம், 500 ரூபாய்க்கு அதிகமாக வாங்க முடியாது. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து லெஸ் தான் வரும். ஸோ லெஸ் தேன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும் 500 ரூபாய்க்கு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ எக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் லெஸ் தேன் இங்கே வந்து 500 divided by 80, 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 50ல் 6 8s are 48 வரும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் 2 வரும். ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 வச்சுட்டு அந்த 2 வந்து என்ன பண்ணலாம், நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு இங்கே 2 டைம்ஸ் வரும். ஸோ 6.2 வரும். ஸோ நம்ம இங்கே வந்து கவுண்டிங்கிறனால நாம் இந்த டெசிமலை நாம் எடுத்துக்க வேண்டாம். ஸோ எக்ஸ் வந்து மேக்ஸிமம் எத்தனை பெட்டி வாங்க முடியும்? அவங்களால 6 பெட்டிகள் தான் வாங்க முடியும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6 பெட்டிகள் தான் வாங்க முடியும். பின்வரும் படத்தில் உள்ள எண்கோடு எந்த அசமன்பாட்டினை குறிக்கிறது? The inequation that is represented on the number line as shown below is. ஆக்சுவலி இங்கே -4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ -4லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே வந்து 2ன்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ இங்கே 0 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 0வும் இன்க்ளூட் ஆகணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தோன்னா -4 less than x என்ன வருது? லெஸ் தேன் 0ன்னு வருது. ஸோ இது வந்து வராது. ஏன்னா 4ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். இங்கே வந்து லெஸ் தேன் சொல்லியிருக்கிறாங்க. -4 less than or equal to வருது. ஓகே, x less than equal to 0. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ சி பார்த்தோன்னா -4ஐ எடுத்துக்கல, 0 மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே டி பார்த்தோன்னா -4 இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, 0வை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இதில் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி தான் 0வை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, -4ஐ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி.